வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியுள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கை மீதான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிநாடுகளுக்கு சென்று எடுத்துரைத்த குழு உறுப்பினர்களை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் குரலை வெளிநாடுகளில் அவர்கள் ஒலிக்கச் செய்த விதம் அனைவரையும் பெருமைப்பட வைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானை அம்பலப்படுத்தும் நோக்கத்தில் 33 நாடுகளுக்கு சென்று அங்குள்ள தலைவர்களை அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் சந்தித்திருந்தனர். இந்தியாவில் வறுமை நிலை குறித்து மத்திய அரசுக்கு சங்கடம் அளிக்கும் தரவுகள் மூடி மறைக்கப்படுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. வறுமை கோட்டின் அளவை $3 என்று உலக வங்கி உயர்த்திய பிறகும் இந்தியாவில் தீவிர வறுமை 5.3 விழுக்காடாக குறைந்திருப்பதாக தெரிவித்தது. ஆனால் ஒரு நாளைக்கு $3 அதாவது சுமார் $260 செலவழிப்பது கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமானது அல்ல என்று காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா கூறியுள்ளார். பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, கொரோனா பெருந்தொற்று ஆகியவற்றால் வறுமை அதிகரித்து மறைக்கப்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மேலும் இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அளவை வரையறுக்க மோடி அரசு மறுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து விட்டதாக கூறப்படுவது ஜோடிக்கப்பட்ட குறியீடுகளின் அடிப்படையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் தனியார் பள்ளி கட்டணத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கத்தில் அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்த அவசர சட்டம் வழிவகுக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறினால் எதிர்காலத்தில் கட்டணங்களை மாற்றியமைக்கும் அதிகாரம் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து பறிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கைகளால் கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களில் 1801 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கஞ்சா, ஹெராயின் என பல ஆயிரம் கிலோ எடையிலான போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநிலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் இதுகுறித்து தகவல் தெரிவிக்க சிறப்பு உதவி எண் வழங்கப்பட்டுள்ளது. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி திட்ட முறைகேடு வழக்கில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இவற்றில் பல போலி பெயர்களில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தோடு இந்த வழக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு 400 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் முறைகேடு செய்ததாக கூறி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. சர்வதேச பிரச்சினைகள் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சற்று குறையக்கூடும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் என உலக வங்கி கணித்திருந்தது. இந்நிலையில் அந்த வளர்ச்சி விகிதம் 6.3% குறையக்கூடும் என உலக வங்கி தற்போது தெரிவித்துள்ளது. சர்வதேச வர்த்தக மோதல்கள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த வளர்ச்சி விகிதம் முன்பு கணக்கிடப்பட்டதை விட சற்று குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் தொழில் அதிபர் எலான் மஸ்க் இடையில் மோதல் போக்கு தீவிரமடைந்து வரும் நிலையில் இது தொடர்பாக அமுல் நிறுவனம் கார்ட்டூன் ஒன்றை வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் அதிபர் ட்ரம்ப் அமர்ந்திருப்பது போன்றும் அருகில் எலான் மஸ்க் கைகட்டி நிற்பது போன்றும் அந்த கேலி சித்திரம் அமைந்திருந்தது. இந்த கார்ட்டூனை அமுல் நிறுவனம் வெளியிட்டிருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அதனை பலரும் பகிர்ந்து அமுல் நிறுவனத்தின் படைப்பாற்றலை பாராட்டி வருகின்றனர். வைகாசி மாத பௌர்ணமி வெளிச்சத்தில் சங்கொலி முழங்க திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமுலை அம்மன் கோயிலில் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையை கொட்டும் மழையில் பக்தர்கள் வலம் வந்தனர். வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் கோயிலில் 8 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
நாகை வேதாரண்யம் அருகே நடந்த மலை மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென்னம்புலம் மலை மாரியம்மன் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த வழியே ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று வந்த நிலையில் தேரின் வடத்தை தூக்கி பக்தர்கள் வழிவிட்டனர். திருச்செந்தூர் சென்னை எக்மூர் அதிவிரைவு ரயில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அட்டவணை நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 6:04 மணிக்கு பண்ருட்டியை அடைந்து 1 நிமிடம் கழித்து புறப்பட்ட ரயில் இனி 6:29க்கு பண்ருட்டியை அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து 6:30 மணிக்கு புறப்படும் எனவும் இந்த மாற்றம் பண்ருட்டி ரயில் நிலையத்திற்கு மட்டும் பொருந்தும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட உணவை அரசு பள்ளி ஆசிரியர் ஆய்வு செய்தது குறித்து முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். செல்வம் என்ற அரசு பள்ளி ஆசிரியர் காலை உணவு திட்ட மாதிரி உணவை உண்டதாகவும் அது சிறப்பாக இருந்ததாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள முதல்வர், எந்த மாவட்டத்தில் ஆய்வு செய்தாலும் காலை உணவின் தரத்தை ஆய்வு செய்தீர்களா என உயர் அதிகாரிகளிடம் கேட்பது வழக்கம் என தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஆசிரியர் ஒருவரே அதனை செய்திருப்பதை கண்டு மகிழ்வதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், காலை உணவு திட்டம் நாளைய தமிழ்நாட்டிற்கான வலுவான அடித்தளம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்கள் தங்கள் சொந்த செலவில் கால்வாயை தூர்வாரி தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்ததை அடுத்து தெப்பத் திருவிழா நடைபெற்றுள்ளது. காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்த சமூக ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் இஸ்ரேலில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். தன்பர்க் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல விமானத்தில் ஏறும் படத்தை இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை தன் எக்ஸ் சமூகதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசா மக்கள் பரிதவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஒரு படகில் கடல் வழியாக கிரெட்டா தன்பர்க் உட்பட 12 பேர் வந்தனர். ஆனால் அவர்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அருங்காட்சியகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த உண்மையான அனபெல்லா பொம்மை காணாமல் போனதாக செய்திகள் பரவிய நிலையில் அது உண்மை இல்லை என அமெரிக்காவின் லூசியானா அருங்காட்சியகம் கூறியுள்ளது. தனது உரிமையாளருக்கு மிக கோரமான மரணத்தை கொடுத்ததாக கருதப்படும் அனபெல்லா பொம்மையை அடிப்படையாக வைத்து பல பேய் படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. அதேபோல கடலில் நீந்தும் சுறாவை கண்டு விமானத்தில் தொழில்நுட்ப மாற்றம் ஒன்றை ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் செய்துள்ளனர். விசேஷ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட மென்மையான தாளை விமானத்தின் பக்கவாட்டில் ஒட்டுவதால் எரிபொருள் செலவு குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மின் படலத்தில் உராய்வு தன்மை குறைவாக இருப்பதால் விமானம் காற்று வெளியில் எளிதாக நகர முடிவதாகவும் இதனால் எரிபொருள் தேவை குறைவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சுறாக்களில் தோலில் உள்ள மின் படலத்தால் அவை நீரின் ஓட்டத்தை எளிதில் சமாளித்து விரைவாக நீந்துவதை கண்ட பின்பே இந்த யோசனை தங்களுக்கு உதித்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். எரிபொருள் பயன்பாடு குறைவதால் அவை உமிழும் புகையின் அளவும் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைவதாகவும் சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். கொய்லா படப்பிடிப்பின் முதல் நாளில் நடிகர் ஷாருக்கானால் தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நடிகை தீப்ஷிகா நாக்வால் பகிர்ந்துள்ளார். படப்பிடிப்பிற்கு முன்பு தன்னை அனைவரும் புகழ்ந்தபோது தனது நடிப்பு திறன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என கூறி தனது ஈகோவை ஷாருக்கான் காயப்படுத்தியதாக தெரிவித்தார். முதல் நாளிலேயே ஷாருக்கான் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்ட தீப்ஷிகா, அந்த சம்பவம் தன்னை ஒரு சிறந்த நடிகையாக மாற்றுவதற்கு தூண்டுகோலாக அமைந்ததாகவும் அதற்காக ஷாருக்கிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். உடல் கொழுப்பு முக்கிய பிரச்சனையாக அறியப்படும் நிலையில் சாதாரண உடல் கொழுப்பிற்கும் லிபிடமா வகை கொழுப்பிற்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சாதாரண உடல் கொழுப்பை உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தலாம் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள், லிபிடமா வகை கொழுப்பை உணவு கட்டுப்பாட்டால் சரி செய்ய முடியாது என கூறுகின்றனர். இது பெண்களை அதிகமாக பாதிக்கும் என்றும் இது பெரும்பாலும் மரபணு மற்றும் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
1,85,00,000 ரூபாய் செலவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட 84 நூல்களை நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் நூல்களை வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் இணைய வழியில் வாங்கும் வகையில் மின் வணிக இணையதள வசதியையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். எல்லா பாட புத்தகங்களையும் வாங்க முடியும். அது தவிர மற்ற பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கிற பிற வெளியீடுகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், அது மாதிரி மற்ற பல்வேறு பதிப்பகங்கள், பிரபலமான தமிழ் பதிப்பகங்கள், ஆங்கில பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கிற புத்தகங்களும் இங்கே 10% தள்ளுபடி விலையிலே கிடைக்கும். பாடநூல் கழகம் உட்பட 14 பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. அது மற்ற பப்ளிஷர்ஸ்ல எஜுகேஷனல் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. ஜெனரல் புக்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அது மாதிரி கதை, கட்டுரை வெளியிடக்கூடிய பிரபலமான தமிழ் பதிப்பகங்கள் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ராமேஸ்வரம் கோயிலில் உள்ளூர் மக்கள் எளிதில் சாமி தரிசனம் செய்ய முடியாத வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ராமேஸ்வரம் கோயிலில் உள்ளூர் மக்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த பாரம்பரிய தனி தரிசன பாதையை திமுக அரசு மூடிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உள்ளூர் மக்கள் சாமி தரிசனம் செய்ய 200 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அவர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாஜக நிர்வாகி அஸ்வத்தாமன் தயாரிப்பில் உருவான தமிழ் AI தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை தரமணியில் உள்ள IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வத்தாமன், அனைத்து தமிழர்களையும் சென்றடையும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த AI மூலம் இலக்கியத்தை கற்க முடியும் என கூறினார். காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி AI உடன் இணைவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றம் என தெரிவித்தார். சென்னையில் தரையிறங்கிய விமானத்தின் மீது மீண்டும் லேசர் ஒளிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அச்சப்பட வேண்டாம் என சென்னை விமான நிலைய நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புனேயிலிருந்து 178 பயணிகளுடன் வந்த ஏர் இந்தியா விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றது. அப்போது கிண்டி பகுதியிலிருந்து விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிது நேரம் வானில் வட்டமடித்த விமானம் பிறகு பத்திரமாக தரையிறங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் விமானங்கள் மீது லேசர் ஒளி அடிக்கப்படுவது கடந்த 2 வாரங்களில் இது 3வது முறையாகும். இந்நிலையில் இதுபோன்று பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவோரை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை கேத்தட்ரல் சாலையில் பிங்க் ஆட்டோ விபத்திற்குள்ளானதற்கு பள்ளம் காரணம் இல்லை என சிசிடிவி காட்சியை வெளியிட்டு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பள்ளம் காரணமாக விபத்து ஏற்படவில்லை என கூறியுள்ள காவல்துறை, ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி செல்போன் பேசியபடியே வாகனத்தை ஓட்டியதால் விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளது. சென்னை கேத்தட்ரல் சாலையில் சஃபாரியுடன் சென்ற பிங்க் ஆட்டோ சென்டர் மீடியனில் மோதியது. இதில் பயணி ஒருவரும் காயமடைந்த நிலையில் சாலையில் இருந்த பள்ளமே விபத்திற்கு காரணம் என ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி கூறியிருந்தார். சென்னை நீலாங்கரை அருகே பிறந்து 43 நாட்களேயான பச்சிளம் குழந்தையை 3வது மாடியிலிருந்து வீசிக்கொன்ற தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த அருண் பாரதி தம்பதிக்கு ஏப்ரலில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இந்த நிலையில் பாரதி அதில் ஒரு குழந்தையை 3வது மாடியிலிருந்து வீசி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 குழந்தைகளும் அடிக்கடி அழுது கொண்டிருப்பதால் தூக்கத்தை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், எனவே ஒரு குழந்தையை கொன்றதாகவும் பாரதி வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஜாக்டோ ஜியோவின் வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை என தெரிவித்தனர். போராட்டத்திற்கு முறையாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் இருந்து அனுமதி பெறுவது மட்டுமே அவசியம் எனவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். போராட்டத்தின் போது சட்டவிரோதமான செயல்களை செய்தால் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்தனர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோவின் போராட்டத்திற்கு தடை கூறி ராம்குமார் ஆதித்யன் இந்த வழக்கினை தாக்கல் செய்தார்.
பள்ளிகளில் நடத்தப்படும் அல்லது பள்ளிகளே நடத்தும் பயிற்சி மையங்கள் மீது நடவடிக்கை தேவை என மாநில கல்விக் கொள்கை வரையறை குழு பரிந்துரைத்துள்ளது. தமிழக அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரையில் பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களால் மாணவர்கள் அவர்களது பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்க முடியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கான தயாரிப்புகளில் மட்டுமே இந்த பயிற்சி மையங்கள் ஈடுபடுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களிடம் ஆழ்ந்து படிக்கும் நிலை இல்லாமல் போவதாகவும், எனவே பள்ளி அளவில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களை தடை செய்ய வேண்டும் அல்லது அதனை வரையறை செய்ய சிறப்பு குழு ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இருசக்கர வாகன விற்பனை 9% வளர்ச்சியடையும் என்று கேரேஜ் ரேட்டிங்ஸ் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதத்தை குறைத்திருப்பது, மக்களிடையே வாகன தேவை அதிகரித்திருப்பது வாகன விற்பனை உயர்விற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் இருசக்கர வாகன விற்பனை 8%, 2023-24 நிதியாண்டில் 10%, 2024-25 நிதியாண்டில் 11% வளர்ச்சியை பதிவு செய்தன. இருசக்கர வாகன பைக்கை விட ஸ்கூட்டர் மாடல் அதிக விற்பனையை பதிவு செய்யும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சென்ற நிதியாண்டில் பைக் விற்பனை 9%, ஸ்கூட்டர் விற்பனை 17% இருந்தது. 2018 தாக்குதலில் ஈடுபட்ட 9 IS பயங்கரவாதிகளை தூக்கில் இட்டு மரண தண்டனையை நிறைவேற்றியதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதிகள் 2018ஆம் ஆண்டு ஈரானின் மேற்கு பிராந்திய எல்லையில் துணை ராணுவத்தினருடன் மோதலில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டவர்கள் என்றும், இவர்கள் ஈரானில் மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தவர்கள் என்றும், அவர்களிடமிருந்து பெரும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏசியில் 20 டிகிரிக்கும் குறைவாக வெப்பநிலையை வைக்க முடியாத வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. மின் நுகர்வை குறைத்து மின் கட்டணத்தை சேமிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏசியின் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே நிர்ணயிக்கப்படும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு 1 டிகிரி வெப்பநிலை அதிகரிப்பிலும் சுமார் 6% மின்சாரம் சேமிக்கப்படும் என்பதால் இந்த புதிய விதி அமலுக்கு வந்தால் கணிசமான மின் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலத்தீவு நாட்டின் சுற்றுலாவிற்கான சிறப்பு தூதராக பிரபல பாலிவுட் நடிகை கேத்ரினா கைஃப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாலத்தீவு சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்பு துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சனி சைட் ஆஃப் லைஃப் என்ற பிரச்சாரத்தின் முகமாக கேத்ரினா கைஃப் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாலத்தீவு சுற்றுலாவிற்கான தூதராக நியமிக்கப்பட்டதற்கு கேத்ரினா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். துடிப்பு மிக்க ஆளுமை மற்றும் உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள கேத்ரினா மாலத்தீவு சுற்றுலாவிற்கு சரியான முகமாக இருப்பார் என்று நம்புவதாக அந்நாட்டின் சுற்றுலா தலைமை நிர்வாக அதிகாரி இப்ராஹிம் ஷியூரி தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஃபால்கன் 9 ராக்கெட்டிலிருந்து திரவ ஆக்சிஜன் கசிவு கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ள ஸ்பேஸ் எக்ஸ், பயணத்திற்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஆக்சியம் 4 மிஷன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்வெளி பயண திட்டத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 நாடுகளின் விண்வெளி வீரர்கள் செல்ல உள்ளனர். ஏற்கனவே நேற்று முன்தினம் திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் மோசமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் அமைய உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்துடன் கூடிய 9 மாடி வணிக வளாக கட்டடத்தின் மாதிரி புகைப்படங்களை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. திருமங்கலத்தில் வணிக வளாகத்திற்குள்ளேயே மெட்ரோ ரயில் சென்று வெளியே வரும் வகையில் கட்டடம் அமைக்க சென்னை மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் முனைப்பு காட்டுகிறது. வணிக கட்டடங்களின் 4வது தளத்தில் மெட்ரோ ரயில் நிலையமும் 5வது மற்றும் 6வது தளங்களில் மெட்ரோ ரயில்கள் செல்லும் வகையில் தண்டவாளங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த கட்டடத்தில் பல்வேறு அலுவலகங்கள், சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட உள்ளன. ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் தொடரில் இந்திய இளம் வீராங்கனை இளவேனில் வாலறிவன் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவின் இறுதிச் சுற்றில் களமிறங்கிய இளவேனில் 231.2 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்தார்.
252.7 புள்ளிகளுடன் சீன வீராங்கனை வாங் ஜுவைஃபை தங்கப்பதக்கத்தையும் கொரிய வீராங்கனை குவான் என்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் மோசமாக நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி மௌனம் காக்காமல் அதிபர் டிரம்பிடம் பேச வேண்டும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நேவாக் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவரை கை விலங்கிட்டு கட்டாயமாக வெளியேற்ற முயன்றது குறித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், மாணவர்கள் மீண்டும் மீண்டும் தவறாக நடத்தப்படுவதாக கூறினார். மக்களவை துணை சபாநாயகர் தேர்வு நடைமுறைகளை தொடங்குமாறு பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் எழுதியுள்ளார். துணை சபாநாயகர் இன்றி மக்களவை இயங்குவது இந்திய ஜனநாயக பண்புகளுக்கு முரணானது என்றும் அரசமைப்பு விதிகளை மீறும் செயல் என்றும் அந்த கடிதத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார். ஓயோ தங்கும் விடுதிகளை நடத்தும் ஓரவல் ஸ்டேஸ் நிறுவனத்துக்கு புதிய பெயரை தேடி வருகிறார் அதன் நிறுவனர் ரித்தேஷ் அகர்வால். இதற்கான பரிந்துரைகளை அனுப்ப இன்ஸ்டாகிராமில் அழைப்பு விடுத்துள்ள ரித்தேஷ், தேர்வு செய்யப்படும் பெயருக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பரிந்துரைக்கப்படும் பெயர்கள் ஒற்றை வார்த்தையாக இருக்க வேண்டும், உலகளாவிய தன்மையுடன் இருக்க வேண்டும், அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது கலாச்சாரத்துக்குட்பட்டதாக இருக்கக்கூடாது, அந்த பெயரில் இணையதளம் தொடங்குவதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று ரித்தேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இந்தியாவிற்கே தலைமையாக தமிழ்நாடு திகழ்வதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்ட நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உலக வங்கி பெரும் பங்கு வகிப்பதாக புகழாரம் சூட்டினார். உலக வங்கி உதவியுடன் வரும் 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறிய முதல்வர், ஊரகப் பகுதிகளை மேம்படுத்தும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 20 லட்சம் ஊரகப் பகுதி ஏழை மக்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உலக வங்கியுடன் வெறும் நிதி மட்டுமல்லாமல் நிபுணத்துவத்தையும் பெற்று தமிழகம் செயல்பட்டு வருவதாக முதல்வர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியாவின் இயந்திரமாக தமிழ்நாடு விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு பெண்கள்தான் என தெரிவித்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% இடங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கிடைக்கும் நிதியை தனியார் பள்ளிகளுக்கு உரிய முறையில் வழங்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு தொடங்கப்படவில்லை என ஈஸ்வரன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது 2021 முதல் 2023 கல்வியாண்டு வரை மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்கவில்லை என தமிழக அரசு வாதம் செய்தது. இதுகுறித்து மத்திய அரசின் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் தரப்படும் நிதி சில காரணங்களுக்காக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் நிதி வழங்காததால் தனியார் பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கடிந்து கொண்டனர். கீழடி குறித்த அமர்நாத்தின் அகழாய்வு முடிவுகள் இன்னும் அறிவியல் பூர்வமாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். See those reports which you are talking about. They have not been scientifically, the findings which you are mentioning about, I am aware of that, but they are not technically well supported and established yet. Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are being presented by the archaeologist who had done that survey. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. So people putting up on the positions, they are trying to use that to just to grow the regional sentiments. That is not fair. We have to be very, very cautious on these things. Let the research be completed on all the parameters, and then we will take a call on this. வரலாறும் அது கூறும் உண்மையும் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது, அவை மக்களுக்கானவை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள்
தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என்றும், தமிழர்களை எப்போதும் இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாலா எனவும் வினவியுள்ளார். மறந்துவிடாதீர்கள், வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும், அவை மக்களுக்கானவை, மக்களிடமே சென்று சேரும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார்.